ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். இறை இயேசுவில் அன்புக்குரிய இறை மக்களே, இந்த காலை வேளையிலே ஆண்டவர் இயேசுவினுடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதிலும், உங்களுக்காக ஜெபிப்பதிலும், உங்களை ஆசீர்வதிப்பதிலும் மிகுந்த மகிழ்ச்சியை நான் அடைகிறேன். இன்றைய நற்செய்தி சிறப்பாக மத்தேயு எழுதிய நற்செய்தி 23ஆம் அதிகாரத்திலே 13 முதல் 22 வரை உள்ள இறை வார்த்தையில் பரிசேயர்களுடைய போலித்தனங்களை எல்லாம் ஆண்டவர் கண்டிக்கின்றார். இன்றைய காலகட்டத்திலே பார்க்கிற பொழுது நிறைய போலியான பொருட்கள் வருவது உண்டு. பார்ப்பதற்கு உண்மையான நல்ல பொருளை போன்று இருக்கலாம், அல்லது ஒரிஜினல் கம்பெனியோட பொருள் மாதிரியே இருக்கும். ஆனால் வாங்கி பயன்படுத்துவோம், குறைந்த விலைக்கு கிடைக்கும், நமக்கு வாங்கி பயன்படுத்துகிற கொஞ்ச நாளிலேயே அதனுடைய சுய ரூபம் நமக்கு காட்டிவிடும். காரணம் அது கெட்டு போகும் அல்லது பயன்படுத்த முடியாமல் போய்விடும். அப்போ பொய்யான ஒன்றுக்கு என்றுமே நிலைத்தன்மை கிடையாது. எனவேதான் ஆண்டவர் இங்கு பரிசேயர்களை பார்த்து சொல்லுகிறார், வெளி வேடக்காரரே. இந்த பரிசேயர்கள் நினைத்து கொண்டிருந்தார்கள், நாங்கள் ஆபிரகாமின் சந்ததிகள், எங்களுக்கு மீட்பு என்பது உறுதியாகிவிட்டது. இரண்டாவது, எங்களுக்கு எருசலேம் தேவாலயம் இருக்கிறது, கடவுளுடைய பிரசன்னம், ஆண்டவருடைய பேழை இருக்கிற இடம், எனவே நாங்கள் ரட்சிக்கப்பட்டு விட்டோம். மூன்றாவது, எங்களுக்கு கடவுள் கொடுத்திருக்கிற சட்டம் இருக்கிறது, தோரா. இந்த சட்டத்தை நாம் கடைபிடித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே எங்களுக்கு ஏற்கனவே மீட்பு கிடைச்சிடுச்சு, நாங்களாம் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்ற ஒரு மனநிலையிலே இவர்கள் வாழ்கின்றார்கள். இந்த மனநிலை எதை நோக்கி செல்லுகிறது என்று சொன்னால், அவர்கள் வாழ்க்கையை வெறும் சடங்குகளை மட்டுமே மையப்படுத்தி கொண்டு, இறைவன் நம்மில் என்ன எதிர்பார்க்கிறார், இறைவன் என்னில் என்ன விரும்புகிறார் என்பதை உணர முடியாதபடி அவருடைய உள்ளமானது அடைக்கப்பட்டு கிடக்கிறது. காரணம், அவர்களை பொறுத்தவரை சட்டத்திற்கேற்ப சடங்குகளை கடைபிடித்து விட்டு போனால் நாங்கள் இறைவனுக்கு ஏற்புடையவர்கள் ஆனவர்கள் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் பவுல் நமக்கு சொல்லுகின்றார், சட்டத்தினால் அல்ல, நம்பிக்கையினாலேயே ஒருவர் கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆகிறார் என்று. அப்ப நான் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டவனாக நான் வாழ்கிற பொழுது அங்கே என்னுடைய நம்பிக்கை என் செயல்களிலே மாற்றத்தை வெளிப்படுத்தணும். நான் கடவுளின் நம்பிக்கை கொள்ளுகிறேன் என்று சொல்லிக்கொண்டு வெறுமனே ஜெபம் சொல்லிக்கொண்டோ, வெறுமனே இறை வார்த்தை வாசித்து விட்டு ஒரு சடங்கு ரீதியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து விட்டு போவதில் அல்ல. வெளியிலிருந்து மக்கள் நம்மை பார்க்கிற பொழுது, ஐயோ பார் எவ்வளவு நல்ல பக்திமான் என்று சொல்லுவதில் அல்ல. நாம் இறைவனுக்கு கொடுக்கக்கூடிய மாட்சி என்பது நம்முடைய செயல்களில் மாற்றம் ஏற்பட வேண்டும். நான் இறைவனுக்கு ஏற்புடையவனாக மாறுவது என்பது என் வாழ்விலும் என் சொல்லிலும் செயலிலும் இறைவனுடைய அன்பு வெளிப்பட வேண்டும். அதான் பவுல் சொல்லுகிறார், அன்பு எனக்கு இல்லையேல் எனக்கிட்ட எல்லாம் இருந்தும் பயன் இல்லை என்று 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் அந்த அன்பை குறைத்த பாடலிலே அவர் சொல்லி வைக்கின்றார். என்கிட்ட எல்லாம் இருக்கிறது, செல்வம் இருக்கிறது, வசதி இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது, அன்பு எனக்கு இல்லையே நான் வெறும் ஒரு கைத்தாளம் போல, ஒரு பிரயோஜனம் இல்லாதவன் போல என் வாழ்க்கை மாறிவிடும். எனவே இன்று இறைவன் நமக்கு கொடுக்கின்ற அழைப்பு, சடங்குகள் முக்கியம், பக்தி முக்கியம், சட்டங்கள் முக்கியம். இது எல்லாம் என்னை எதை நோக்கி வழி நடத்தணும் அப்படின்னா, கடவுளை அன்பு செய்து கொண்டு என் சக மனிதன் மீது அக்கறை உள்ளவனாக, அன்பு உள்ளவனாக நான் வாழ்கிற பொழுது தான் என்னுடைய பக்தி முயற்சிகளும் என் சடங்குகளும் எனக்கு அர்த்தமுள்ள ஒரு வாழ்வை கொடுக்கும். நான் இறைவனால் தேர்ந்து கொள்ளப்பட்டவன் தான். நாம் ஒவ்வொருவரும் ஞானஸ்நானத்தில் அர்ச்சிக்கப்பட்டவர்கள் தான். ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கடவுளை அப்பா, தந்தை என்று அழைப்பதற்கான உரிமையை பெற்றிருக்கிறோம்.
உண்மைதான், இதெல்லாம் நமக்கு இருக்கிறது. ஆனால் இதெல்லாம் எங்கே வெளிப்பட வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய செயல்பாடுகளிலே வெளிப்பட வேண்டும். கடவுளுடைய பிள்ளையாக அன்பு செய்ய, கடவுளுடைய பிள்ளையாக மன்னிக்க, கடவுளுடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ள, கடவுளுடைய பிள்ளையாக நன்மைகள் செய்ய, கடவுளுடைய பிள்ளையாக நம்மால் முடிந்த உதவிகளை பிறருக்கு செய்ய நான் மாறுகிற பொழுது நான் இறைவனுடைய விண்ணகத்துக்கு நெருக்கம் உள்ளவனாக மாறுகிறேன். இனி அன்புக்குரியவர்களே, நாம் இறை பிரசன்னத்துக்கு நெருக்கம் உள்ளவர்களாக அவரில் நம்பிக்கை கொண்டு அந்த நம்பிக்கையின் வழியாக ஆண்டவருடைய அன்பை உலகிற்கு பறைசாற்றக்கூடிய கருவிகளாக நீங்களும் நானும் மாறுவோம். நம்முடைய குடும்பத்தில் நம் கடவுளுடைய அன்பை வெளிப்படுத்தி வாழக்கூடிய மக்களாக வாழ்வது தான் கடவுளுடைய திருவுளமாக இருக்கிறது. எனவே அந்த அருளுக்காக ஜெபிப்போம். அன்பு தந்தையே இறைவா, வெறுமனே சடங்குகளை கடைபிடித்து வாழ்வதில் அல்ல உண்மையான பக்தி, மாறாக நீர் எங்கள் மீது அன்பு காட்டியது போல நாங்களும் அன்பு உள்ளவர்களாக வாழ்ந்து நம்பிக்கையை அன்பினால் வெளிப்படுத்தக்கூடிய மக்களாக வாழ எங்களுக்கு அருளை தாரும். அன்னை மரியாளே எங்களுக்கு உதவி செய்யும். ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா.